அக்கா வணக்கங்க்கா. வணக்கங்க. அக்கா இன்னையோட கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சுங்கக்கா அந்த அந்த துயர சம்பவம் நடந்து. இப்போ அதுலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டிங்களாங்க்கா? மீண்டெல்லாம் வர முடியலைங்க. அன்னைக்கு இருந்தப்போ கூட எங்களுக்கு தெரியல. எல்லாரும் ஆளுங்க இருந்தாங்க. ம். இப்போ ஒவ்வொரு நாளும் நரகமாக தான் இருக்குது. எங்களால் இருக்கவே முடியல. அவன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடு தான் காலி பண்ணலான்ட்டு இருக்கோம். எங்களால் சுத்தமாக இருக்க முடியல. பாப்பா எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்குது. ஒவ்வொரு நாளும் எப்படி சொல்லட்டு, அவன் இல்லாமல் எங்களால் இருக்க முடியல. என்ன பண்ணுறது? வேலைக்கு போகணும். அதனால் வேலைக்கு போகிறேன். குழந்தைங்க 2 சின்ன பிள்ளைங்க இருக்குது. அதுங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களால் இருக்க போல மீண்டெல்லாம் வர முடியாது. அன்னைக்கு எல்லாம் கூட்டம் இருந்தாங்க, சொந்த பந்தமெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் இருந்துட்டோம் எப்படியோ தெரியல, ஆளுங்க வரப்போக. இப்போ இந்த 1 மாதமாக யாரும் இல்லைங்களா, ரொம்ப எந்த நேரமும் அவனோட ஞாபகத்தில் தான் இருக்கும். எங்களால் முடியல, மீண்டெல்லாம் வர முடியாது. இந்த பிரச்சனையை விட்டு மீண்டு வந்துட்டோமான்னு தெரியல. எங்கள் பையனை விட்டு மீண்டு வர முடியாது. எங்களால் முடியலைங்கண்ணா. என்ன செய்கிறது? எதனால ஆச்சுன்னு தெரியல. ஒன்றுமே தெரியல. அது நாங்கள் இங்கே தனியாக இருக்கோங்களா, ஒன்றுமே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நைட்டெல்லாம் எங்களுக்கு எப்படி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அவனோட ஞாபகம் தான். ரொம்ப வெளியே போகிறேன்னு தெரியல. வேலைக்கு போகிறோம், அங்கே 4 பேர்த்த பார்க்கறனாலும் தெரியல. அங்கேயும் போனாலும் இப்போ எல்லாம் போகிற பக்கம் போகிறான். உங்கள் பையனா உங்கள் பையனா உங்கள் பையனா உங்கள் பையனான்னு கேட்குறாங்க. அங்கேயும் அவனை நினச்ச அழுக நேரமே இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் அவனோட, ஏன்னா அவன் தாங்க எல்லாமே பண்ணுவான். எது போனாலும் அவன் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செஞ்சதில்லை, எதுவும் பண்ணதில்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்தது. 2 மாதம் ஓடிடுச்சு. காலையிலேருந்து ஒன்றுமே ஓடலை. போகிற பக்கம் நம்ம அழுகக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நீங்கள் கேட்கவும் எல்லாம் கொட்டி தீர்க்குற மாதிரி எல்லாத்தையும் தீர்க்க வேண்டியதாக இருக்குது. அவன் இல்லாத நினச்சிக்கல, நாங்கள் இன்னும் வருவான் அப்படின்ட்டு இருக்கோம். எங்கள் சின்ன பையன் குழந்த, மாமா வந்துடுவான் மாமா வந்துடுவான் அப்படிங்கிறாங்களா, அதனால் மாமா வந்துடுவான் அப்படின்ட்டே உட்காந்துருக்கோம். அவன் இல்லாமல் இருக்க முடியல. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இப்போ பாதிக்கப்பட்டவங்களாம் சந்தித்தாங்க. அங்கே கூப்பிட்டு வச்சு சந்தித்தாங்க. அந்த நிகழ்வு அங்கே என்ன நடந்ததுங்கக்கா? அங்கே போனோன்னு ஃபஸ்ட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டார். அப்புறம் எங்களை நல்லா தொட்டதுக்கெல்லாம் ஒரு மன்னிச்சுக்கோங்கம்மா மன்னிச்சுக்கோங்கம்மான்னு தான் சொன்னார். ஒரு அண்ணனா தம்பியா உங்கள் மகனா உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போகிற இடத்துல எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சின்ன பையனுக்கு. அதனால் நாங்கள் அவர்கிட்ட பெருசாக பேச முடியல. குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனனால போயிட்டு பேசிட்டு தம்பியோட ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அவனை கையில் வச்சுட்டே நின்னார். ஆறுதல் சொன்னார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால ரொம்ப நேரம் எங்களால் பேச முடியல. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, நாங்கள் வந்துட்டோம் வெளியே. ஆறுதல் சொன்னார், அவ்வளோதான். இங்கேருந்து எப்படி கூப்பிட்டு போனாங்கக்கா? இங்கேருந்து பஸ்ஸில் தான் ட்ராவல்ஸில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. போகிறப்ப நைட்டு சாப்பாடுக்கு வாங்கி கொடுத்தாங்க. திருப்பி காலையில் 12:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். ரூமெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் போன இடத்துல எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் அதனால் நைட்டு ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போய், பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எமர்ஜென்சியில் வச்சு பார்த்து மறுபடியும் காலைல 5:30க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்தோம். வந்துட்டு திருப்பி காலையில் 6:30 7 மணியை போல் மறுபடியும் கூட்டிகிட்டு போனாங்க. சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க ஒருத்தர் தான் விட்டாங்க. எங்கள் குழந்தைக்கு மறுபடியும் ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சுங்க. அங்கே ஃபுல்லாக ஏசிங்கிறனால குழந்தைக்கு காய்ச்சல் வரவும் நாங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட கேட்டுட்டு ஒரு சீக்கிரமாக அவரை பார்த்துட்டு வெளியே ரூமுக்கு வந்துட்டோம். அவர் கூட சந்திச்சு அந்த எவ்வளோ நேரம் சந்திச்சிங்க? அவங்க ஒரு 1/4 மணி நேரம் தாங்க இருக்கும். அங்கே போனது இந்த மாதிரி அழுதுட்டு தாங்க இருந்தோம். அழுதுது தான், மற்றபடி அவர்கிட்ட நாங்கள் பெருசாக எதுவும் பேசலை. அவர் தாங்க நான் இருக்கம்மா அப்படிங்கிற ஒரு ஆறுதல் சொன்னார். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னாரு. மற்றபடி நான் இருக்கேன் அப்படின்னாரு. போனால் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்கல்ல, அது ஒன்று கொடுத்தாங்க கையில், அவ்வளோதாங்க. இன்சூரன்ஸ் யாரு? எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ எல்லாம் ஃபேமிலிக்கே போட்டிருக்காங்க.
ஓகே. எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்குறேன்னு அங்கேயே எல்லாம் சொல்லி போட்டு கொடுத்தாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் அதான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அவரும் சொன்னார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு கேட்டார். இல்லைங்க இப்போ நாங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் காலையிலே கொடுத்துருக்காங்க அப்படின்னோம். சரிம்மா அப்படின்ட்டு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். சாப்பிட்டோம் அப்படின்னோம். சரிங்கம்மா குழந்தைய பாருங்கள், மறுபடியும் போகிறதுனா சொல்லுங்கள், வெளியே ஆம்புலன்ஸ் நின்று இருந்துச்சு, போகிறதுனா நீங்கள் கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னாரு. இல்லைங்க நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். உங்கள் பையனை பற்றி ஏதாவது விசாரிச்சாங்களா? இல்லைங்க, நாங்கள் பையனை மட்டும்தான் பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருந்தார். அவனை பற்றி எதுவும் நாங்களும் சொல்லலை, அவரும் கேட்கல. நாங்கள் எதுவுமே பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த இடத்துல போன இடத்துல காதில் குழந்தைக்கு ரத்தம் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்தனால அவர்கிட்ட நீங்கள் எதுவும் பேச முடியல. ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்னார், கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே நின்னார். இப்போ அவங்கள சந்தித்து வந்ததுக்கப்புறம் அவங்க தரப்புலேருந்து தொடர்பு கொண்டாங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உயிரிழந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுக்கிறோம், உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தை வந்து நாங்கள் தத்தெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறதாக சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் எங்கிட்ட சொல்லலைங்க. மாதம் 5000 ரூபா பணம் வந்து அது 31ஆந்தேதி சாயந்தரமே வந்துருச்சு. மற்றபடி இன்சூரன்ஸ் இது ரெண்டும் தாங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலைங்க. அக்கா, இப்போ நிறைய பேர் சொன்னாங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அவங்கள வந்து சந்திக்காமல் அவங்கள அழைச்சி சந்தித்தது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது. இதை எப்படி பார்க்குறீங்கக்கா? அதான் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் நாங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, மண்டபம் காலையில் ஓகேம்பாங்க, ஈவினிங் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டா திருப்பி எங்களால் எங்கள் மண்டபம் நடத்த முடியாதுன்னு அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஒரு நாள் இங்கே வர முடியல. எங்களை 41 குடும்பத்தையும் பார்க்காம அவர் எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க மாட்டார், அதனால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொல்லி வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க. சரின்னு நாங்கள் போனோம். அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை போனோம். நான் கரூர் வரக்கு தயாராக தான் இருக்கேன், எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால் என்னால் வர முடியலம்மா, இங்கே கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாச்சு, ஆறுதல் சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அதை தான் பேசினார். அது அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல, அவர் என்ன பண்ணுவார்? அவர் வந்தார்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற பயம் எல்லாத்துக்குமே தாங்க இருந்துச்சு. அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்கவும் முடியாது. அதனால் எல்லோரும் வராங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் அப்புறம் நீங்கள் வரணும், எங்களை அன்றைக்கி தாங்க பையனுக்கு நாங்கள் 30 சாமி கும்பிட்டோம். அக்கா, விஜய் தரப்புலேருந்து அந்த நிதி உதவிலாம் கரெக்டாக வந்து சேர்ந்ததுங்களா? வந்துச்சு. அதெல்லாம் எதுக்கெலாம் பயன்படுத்துனீங்கக்கா? நாங்கள் கடன் இருந்துச்சு, அவன் வாங்கின கடனே கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பேங்க்கில் வச்சுருந்தோம், அதெல்லாம் திருப்பிட்டு கடனை அடைச்சிட்டோம். இப்போ கடன் இல்லை, கடன் இல்லாமல் இருக்கோம். நான் வேலைக்கு போயிட்டு வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், இது மட்டும்தாங்க. மீதி கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு, அதை ஃபிக்ஸரில் போட சொன்னாங்கன்னு போட்டு வச்சுருக்கேன். பின்னாடி காலத்துக்கு எனக்கு உதவுற மாதிரி போட்டு வச்சுருக்கேன், போட சொன்னாங்க, அதனால் அதில் போட்டிருக்கேங்க. அக்கா, இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? உங்களுக்கு என்ன வருமானம் வருதுங்கக்கா? நான் வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து வேலைக்கு போகிறேன். எங்களோட வேலையோட பேர் வந்து டிபிசின்னு சொல்லுவாங்க, கொசு ஒழிப்பு துறையில். அதில் டெம்பரவரியாக போகிறேன். எனக்கு மாதம் 13,000 ரூபா சம்பளம். அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்களா? பத்தாது தாங்க, என்ன பண்ண முடியும்? இதுவரை உங்கள் பையன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார்? ஆமாம், வீட்டு வாடகை அவன் தான் கொடுப்பான், அரிசி சிலிண்டர் எல்லாமே அவன் தான் வாங்கி தருவான். மற்றபடி மேற்கொண்டு எதாவது வேணும்னு சொல்லி கேட்டால் பணம் கொடுப்பான். அப்புறம் எதாவதுனா கேட்டால் கொடுப்பாங்க. அவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்கு கட்டணும் இது கட்டணும்னு அவனும் கட்டணும். ஏன்னா அவன் இப்போ தான் ஒரு வருஷம்தான் ஆச்சு தனியாக எடுத்து ஆரம்பிச்சு, பெருசாக வராதுமா, சின்ன சின்ன பில்டிங் தான் எடுத்தான் ஃபஸ்ட்டு. இப்போ எடுத்த பில்டிங் தான் 2 பில்டிங், கொஞ்சம் பெரிய பில்டிங். அதுக்கு பூஜை போட்டு அப்படியே தான் நிற்கிது. அதனால் அதை எடுத்தாதாம்மா காசு வரும். அது ஒரு 2 வருஷத்துக்கு அந்த பில்டிங்கில் வேலை இருக்குது, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காசு வரும். இப்போ உடனே காசு பார்க்க முடியாதுன்னு அவனால் முடிஞ்சதை எனக்கு கொடுப்பாங்க. பிரச்சனைகள், பொண்ணு கல்யாணம் பண்ணப்போ வாங்கின கடன் இருக்குது, அதெல்லாம் இப்போ தான் கட்டணும், இந்த காசை வச்சு தான் கட்டணும். அவனுக்கு வாங்கினதே கல்யாணம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணுன்ட்டான். அப்போ கல்யாணம் பண்ணின செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அது கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம். அவளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷமாக வட்டி கட்டிகிட்டு இருந்தோம். அந்த கடன்லாம் இப்போ தான் கட்டி முடிச்சிட்டோம். வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்ணும், அவ்வளோதான். உங்கள் பையன் இருக்கிறப்ப அந்த சில விஷயங்கள், இப்போ இந்த குடும்ப கஷ்ட சூழ்நிலை இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுவார்? அவன் என்ன வேணாலும் வாங்கியெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவான், எல்லாம் செய்வான்.
அவங்ககிட்ட காசு இருந்தால் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்ககிட்டயும் கொஞ்சம் சம்பளம் வரல, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து ஆடி மாதமெல்லாம் வேலையே இல்லைங்க. மழை பெஞ்சதுன்னா அந்த வாரம் வேலை இருக்காது. அந்த மாதிரி டைமில் கேட்டால் கொஞ்சம் சண்டை போடுவான். ஏதாவது எதுக்கு சும்மா என்ன தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்பான். அவனுக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு, கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அவனை எல்லாம் பார்க்கணும். அப்புறம் எதாவது நல்லது கெட்டதுக்கு போகணுன்னாலும் அவன் தாங்க எல்லாம் கொடுப்பான், பார்ப்பான், எல்லாத்துக்கும் எல்லாம் செய்வான். நோம்பி நொடினா பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி இந்த பிள்ளைங்களுக்குலாம் எதாவது வாங்கிட்டு வருவான், என்னம்மா வேணும்னு கேட்பான், அந்த மாதிரி செய்வான். பெருசாக அவங்ககிட்ட கடைசியாக நாங்கள் வீடு தான் கேட்டேங்க. அந்த வீடு கேட்டப்போ தான் கொஞ்ச நாள் போட்டுமா பார்த்துக்கலாம், வாடகை வீட்டில் எவ்வளோ நாளைக்குடா இருக்கிறது, வாடகை வீட்டில் இருந்தோம்னா ஒரு உடம்பு முடியலன்னா கூட காலி பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் ஃபஸ்ட்டு இருந்த பக்கம் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு வீட்டுக்காரங்க விட மாட்டேன்ட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நான் சொன்னேன், எனக்கு வீடு வேணும் அப்படின்னு. அதுக்கு என்ன கடனாளி ஆக்கிடாதம்மா, கொஞ்சம் நாள் போட்டும் எல்லா பிரச்சனையும் முடியட்டுமா, அப்புறமேட்டுக்கு வாங்கிக்கலாமா, நம்மளும் வாங்கிக்கலாமா ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். பெருசாக அவங்ககிட்ட அவனுக்கு கல்யாணம் பேசினனால அதில் தாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். சரி கல்யாணம் எப்படி பண்ணலாம், எவ்வளோ சிம்பிளாக பண்ணிக்கலாம், மறுபடியும் கொஞ்சம் காசு சேர்த்தி வச்சுருக்கோமா, அங்கே 2-3 பில்டிங்கில் வாங்காமல் விட்டு வச்சுருந்தாங்க, அந்த காசோட கொஞ்சமாக கடன் வாங்கிக்கலாமா யார்ட்டையாவது அப்படின்னா. அது தாங்க, அதை பற்றி தாங்க கடைசியாக பேசினது. அந்த 1 மாதம் அளவில் அதை பற்றி தாங்க பேசினோம், வேறு மற்றதெல்லாம் எதுவும் பேசலைங்க. இப்போ அவன் இருந்திருந்தானே இன்னும் 4 நாளில் அவனுக்கு கல்யாணம். இந்த மாதம் தான் டிசம்பர் 1 கல்யாணம். எனக்கு 4 ஆக என்னால் ஒன்றுமே முடியவே இல்லை. சமையல்காரவங்கெல்லாம் செட்டு 10 நாளில் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். அவன் இல்லைன்னு அவரே வந்து அப்படி இது பண்ணாரு, என்னம்மா சொல்கிறீங்க அப்படி, இத்தனை டிஷ்ஷு சொல்லியிருக்காமா அவன் அப்படின்னா. நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம், இருந்திருந்தான்னு இந்நேரம் நம்ம வீடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. நீங்கள் நினைக்கவே முடியல, 4 நாள் பையனுக்கு கல்யாணம் இருக்கும் எப்படி இப்படின்னு எல்லாம் யோசிச்சு என்னென்னவோ கனவு கண்டுறது எல்லாம் போயிடுச்சுங்க. யோசிக்கவே முடியல. என்னென்னமோ சொன்னான், இது வாங்கிக்கம்மா, அதை வாங்கிக்கம்மா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கம்மா, எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் சீலை வாங்கிக்கம்மா அப்படி. எல்லாத்துட்டையும் கல்யாணம், எனக்கு டிசம்பர் 1 கல்யாணம், டிசம்பர் யாருக்கு எப்படா ரெடி கல்யாணம், எனக்கு டிசம்பர் 1 கல்யாணம், எனக்கு டிசம்பர் 1 கல்யாணம். இருந்திருந்தானே இன்னைக்கு எங்கள் வீடு கோலாகலமாக இருந்திருக்கும். இப்படி எல்லாத்தையும் அழுக வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாங்கன்னா. இப்போ நீங்கள் வாங்கின கடை, பையன் வாங்கின கடை எல்லாமே வந்து இப்போ கிடைத்த நிதி உதவி வச்சு நீங்கள் அடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஏதாவது அவங்ககிட்ட சொன்னீங்களா, இந்த மாதிரி எங்கள் குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குங்க? அதெல்லாம் எதுவுமே சொல்லிங்கண்ணா. பாப்பாவுக்கு வேலைக்கு மட்டும்தான் சொன்னோம். அவங்க கூட வந்தவங்க தான் சொன்னாங்க, அது நான் சொல்லலை. அவங்க தான் பையன் தான் வீட்டை பார்த்துக்கிட்டான், அவங்க அப்பாவும் இல்லை, பாப்பாவுக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க ரெசியூம் கொடுக்க சொன்னாங்க, நாங்கள் இன்னும் ஒன்றும் கொடுக்கல. சரி குழந்தை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒன்றும் கொடுக்கலைங்க இன்னும். சரி அது பார்த்துக்கலாம், அவங்க ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னா அப்புறம் அவங்ககிட்ட நம்பர்லாம் இருக்குது, இன்னும் அதை பற்றி எதுவும் முயற்சி செய்யலை. இப்போ ஆளுங்கட்சி தரப்புலேருந்து வந்து பார்த்தாங்க, அவங்ககிட்ட இந்த சூழ்நிலையை சொல்லி இந்த வேலையாவது கொஞ்சம் பெர்மனெண்ட்டாக பண்ணி கொடுக்க சொல்லலாம் கேட்கலாம்னா நீங்கள்? அந்த நேரத்தில் அவங்க வந்தப்போ நாங்கள் எதுவுமே எல்லாருமே எங்கள் பொண்ணுக்கு தான் வேலை கேட்டாங்க. சரி நமக்கு ஏஜ்டு ஆயிடுச்சு, நீ போனாலும் ஒரு 10 வருஷம் தாங்க சர்வீஸ் பார்க்க முடியும், அவ்வளோதான். சரி பாப்பான்னா அவன் பார்த்துக்கிட்டானா கூட நம்ம குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இப்போ இந்தளவுக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை வந்து மிகவும் ஒரு கஷ்டத்தில் தான் இருக்குது. இப்போ இவ்வளோ நிதி உதவி கிடைச்சும் நீங்கள் வந்து கடன்களை தான் கட்டியிருக்கீங்க. ஆமாம். பட் இன்றைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது தரப்பாக நீங்கள் விஜய் தாவேக்கா தரப்பில் நீங்கள் அதை இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உதவி கிடைக்கும். ஏன்னா அவங்க செய்கிறதுன்னு சொல்கிறாங்க, முறையான தகவல் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய அவங்க முன் வருவாங்கள்ல. அது எனக்கு தெரியலைங்க, அது எப்படி என்னென்னு நாங்கள் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல. இனிமேட்டுக்கு ஏங்க நாங்கள் போய் கேட்குறக்கு அளவுக்கெல்லாம் தோணலைங்க. எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு, நாங்கள் எதுவும் கேட்கல. எனக்கு
என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்கண்ணா. எனக்கு எங்கள் பையன்தான் வேணும். எனக்கு காசு கூட வேணாம். எனக்கு அவன் தாங்க வேணும். எனக்கு எத்தனை லட்சம் வந்தாலும் நாங்கள் காசுல இருக்க சந்தோஷம் இருக்கும். இப்போ கடன் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனால் சந்தோஷமே இல்லை எங்கள் வீட்டில். நாங்கள் திருப்பி கூட கொடுத்துருங்க எல்லா காசும். எனக்கு என் பையன் வந்தால் போதும். உங்கள் பொண்ணுட்டெலாம் என்ன சொன்னாங்க விஜய் அவர்கள்? அவன் யார்கிட்டையுமே பேசலைங்க. பொண்ணுகிட்ட இல்லை, யார்கிட்டையுமே பேசல. என்கிட்ட மட்டும்தான் பேசினார். வேறு யாரும் பேசவும் இல்லை. எங்கிட்ட மட்டும்தான் பேசினாரு, வேறு யார்கிட்டையும் பேசல. எல்லாத்துக்கும் ஆறுதல் சொன்னார், நான் இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் யார்கிட்டையும் அவர்கிட்ட பெருசாக பேசல. என்ன பேசணும்னு தெரியல. எல்லாரும் போய் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிட்டு வந்தாங்க. பேசணும் மைண்ட் செட்டும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு பேசவும் தோணல. இப்போ உங்கள் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் உங்கள் பையன்? அவனுக்கு எல்லாமே அவன் தாங்க கல்யாணமே பண்ணி வச்சான். காசு வேணா கடன் வாங்கி நாங்கள் கொடுத்தோமே ஒளியே முன்னாடி நின்று அவன் தான் செஞ்சான். எல்லாத்துக்கும் அவன் தாங்க. இந்த 2 பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குவான். எங்கே போனாலும் அவனை கேட்டுட்டு தான். ஒரு டிக்கெட் புக் பண்ணால் கூட ரவி தான். ரவி டிக்கெட் புக் பண்ணி கொடு பஸ்ஸுக்கு, எல்லாத்துக்குமே அவன் தாங்க. அதான் சொல்லுங்களேன், அவன் தான். இப்போ அவன் இல்லாது இப்போது எங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற. யாரும் இல்லைன்னா உண்மையாலும் இருந்தாலும் ஒரு உடம்பு முடியலன்னா கூட பாருங்க, போன வாரம் இந்த பையனுக்கு நைட்டு வயிற்று வலி வந்துருச்சு. கேட்டு சாவி இல்லை. யாரையும் இந்த பக்கத்து வீட்டிலலாம் இந்த பையன் செத்ததுலேருந்து ஒரே பிரச்சனை. அவங்க வீட்டையும் பேச்சுருங்க. 5:30 மணி வரைக்கும் அடுத்தவங்க கேட்டு திறக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து பையன் அழுக வச்சுட்டு வீட்லேயே உட்காந்துருந்தோம். 5:30 மணிக்கு மேலே கேட்டு திறந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். விடிய அழுதுட்டு இருந்தான். அவங்க எங்கள் மருமகனும் வேலைக்கு ஊருக்கு ஒசூர் போயிட்டாரு. காலைல 5:30க்கு ஆட்டோ வர சொல்லி நாங்கள் கேட்டு திறந்ததுக்கப்புறம் போனோம். அதே அவன் இருந்திருந்தானா வண்டி இருக்குது, கூட்டிகிட்டு போயிருப்பான். இல்லை ஏதோ மருந்து வாங்கி கொடுத்துருப்பான், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். இன்றைக்கி நாங்கள் ஏதாவது வேண்டாம் பக்கம் அதனால அங்கே தாங்க போகணும். நடந்து தான் போகணும். நைட்டு 8 மணிக்கு மேலே இந்த எல்லாம் இருட்டாயிரும். தனியாக போயிட்டு வரனாலே பயமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, யாரையோ ஒருத்தர் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இருந்தாலும் கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அங்கே பார்த்துக்கிறோம். 2 மாதம் ஆச்சுங்க. அம்மான்னு கூப்பிட்டு சும்மா கூப்பிட்டே இருப்பான், அம்மா அம்மான்னு. என் ஃபோனு கூட வர்றதில்லைங்க. 100 ஃபோன் பண்ணுவான். அம்மா எங்கே இருக்க, அம்மா அம்மா இந்த டவுனுக்கு போனால் கூட எங்கே போனேன், எப்போ வருவேன், எப்போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான்டா போகிறேன், ஏன்டாண்ணா எப்போ வருவேன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ஃபோனு வருங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அவன் ஃபோனு சும்மா கிடக்குது. நேரம் 100 ஃபோன் பண்ணியிருப்பான். வந்துட்டியாம்மான்னு. இன்னைக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லைங்கண்ணா. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் அரசாங்கமும் சரி, தாவேக தரப்புலையும் சரி, பல்வேறு கட்சிகள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய அந்த உதவி வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அவங்க கொடுத்த உதவியெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, உங்கள் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது? அதுதாங்க, இப்போ நாங்கள் வட்டி கட்டிகிட்டு இருந்தோம். மாதம் எப்படி 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்காக வட்டி கட்டுவோம். அது இல்லாமல் 2 லோன் போயிட்டு இருந்துச்சு. அந்த லோனு அவன் பேரில் ஒரு லோனு, என் பேரில் ஒரு லோன் போச்சு. அவன் லோனு அவன் கேன்சல் ஆகிடுச்சு. அவன் இல்லாதனால என்னோடய லோனு அதை வச்சு நான் கட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நகை எல்லாம் பேங்க்கில் இருந்துச்சு. அது எங்கள் நகை இல்லைங்க, எங்கள் பொண்ணோட நகையும் வாங்கி வச்சுருந்தோம். கல்யாண செலவுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே வாங்கி வச்சிட்டோம். அது ஒரு 3 வருஷமாக வட்டி கட்டி திருப்பிட்டு இருந்தான். அதை திருப்பி கொடுத்துட்டேன். 2வது அவன் கொஞ்சம் வெளியே ஃபைனான்ஸில் வாங்கின கடன் இருந்துச்சு, அதையும் கொடுத்து முடிச்சிட்டோங்க. வெளியே சின்ன கடன்லாம் 10,000 20,000 அந்த மாதிரி யார்ட்டாவது வாங்கி இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க, ரவி வாங்கியிருக்கான் அப்படின்னாங்க. அதையும் கொடுத்து முடிச்சிட்டோங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கடன் இல்லை, யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பணத்தை நான் வந்து ஃபிக்ஸரில் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு வேலைக்கு போக முடிய காலத்துக்கு நமக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லி எல்லாம் சொந்தக்காரங்களும் சொன்னாங்க போட சொல்லி. அதனால் அதை போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இப்போ தளவுக்கு எங்களுக்கு என்ன ஆறுதல்னு கேட்டிங்கன்னா, அவனோட வீடியோ அதை பார்த்துட்டே இருப்போம். அவன் ஃபோட்டோஸ்
அந்த வீடியோவில் அவன் பேசுகிறது கேட்டுகிட்டே உட்காந்துருக்கோம். இதுதான் எங்களுக்கு இப்போத்துக்கு ஆறுதல். அது மட்டும்தான். நிறைய வீடியோ வச்சுருக்கிறான். அது அவன் போகிறது வர்றது அதையே தாங்க பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துட்ருக்கேன். அவன் என் கூட இருக்க மாதிரி இருக்குது. நைட்டானா அதை நாங்கள் எடுத்து வச்சு உட்காந்துருக்கோம். நானும் எங்கள் பிள்ளையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு தனக்கு அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் எதையோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காங்க அவனை பற்றி. அதை பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்போ உங்கள் உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உறவினர்னு எங்களுக்கு எப்படி சொல்லட்டுங்கண்ணா, ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு பெருசாக சொந்த பந்தமெல்லாம் யாரும் எங்களுக்கு கை கொடுக்கலைங்கண்ணா. எங்கள் அம்மா வீடு இங்கே இருக்காங்க. அப்பா அம்மாவும் இப்போ இறந்துட்டாங்க. அவங்க வந்து இறந்து 3 வருஷம் ஆச்சு. அப்பாவும் அம்மாவும் கொரோனா டைமில் இறந்தாங்க. 3-4 வருஷம் இருக்கும். எங்கள் தம்பி மட்டும்தாங்க இங்கே இருக்காங்க. அவங்க வருவாங்க, போவாங்க, பேசுவாங்க. முதல்ல நிறைய ஹெல்ப் பண்ணாங்க தம்பி. இப்போ இவன் கொஞ்சம் வந்தவனுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எது கேட்டுக்கிறது இல்லை பெருசாக. அப்படியே ஏதாவது என்ன கேட்டேன் எங்கள் தம்பி தருவான். அவ்வளோதாங்க. மாமனார் மாமியெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் இருக்காங்க. அவ்வளோதாங்க. பெருசாக எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. எப்போவுமே சப்போர்ட் கிடையாது. இப்போது சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்கண்ணா. எல்லாம் இருக்குது. கோயம்புத்தூரில் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு அவங்களால சப்போர்ட் இல்லை. என் பிள்ளைங்க 2க்கும் சப்போர்ட் இல்லை, எனக்கும் சப்போர்ட் இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கும் சப்போர்ட் இல்லை. அவரும் கஷ்டப்பட்டு தாங்க இருந்து தான் வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு. இவன் அது நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்காங்க. இவனும் இப்படி பாதியில் போயிட்டான். வீட்டுக்காரர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? ஒரு டிரைவராக இருந்தார். எப்போ தவறுனாங்க? ஒரு 2015 கரெக்டாக 10 வருஷம். இப்போ ஆகஸ்ட் 11 அவர் இறந்தார். அப்போ தான் போய் கொடுமுடியில் திதி கொடுத்துட்டு வந்தான். காலையில் எப்போவுமே என்கிட்ட நான் போகணுன்னு சொல்லி ஞாபகப்படுத்தினா தான் போவான். காலையில் சொன்னேன், டே போயிட்டு வந்துடா, அமாவாசைக்கு முதல் நாள் அவர் இறந்ததுக்கு திதி, அது போயிட்டு வந்துடுடா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு போயிட்டு சாமி கும்பிட்டு திதியெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு அரிசி கொண்டு வந்தான். நாங்கள் 11ஆம் தேதி தாங்க சாமி கும்பிட்டோம். அடுத்த மாதம் பையன் இல்லை. எந்த சாமி கும்பிட சொல்கிறீங்க சொல்லுங்க பார்க்க.